வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூலும்ஸ் லா வெக்டர் ஃபார்ம். ஸோ ரெண்டு சார்ஜ் வச்சுட்டேன், Q1 Q2 செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் R. ஸோ Q1 என்ன பண்ணால் Q2 மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணோம். அந்த ஃபோர்ஸ் வந்து F21, அதாவது ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் சார்ஜ் டியூ டு ஃபர்ஸ்ட் சார்ஜ். அது இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஏன்னா Q1 வந்து Q2 மேலே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணோம். அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் சார்ஜ் டியூ டு செகண்ட் சார்ஜ். ஸோ செகண்ட் Q2 வந்து இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். R2ன்றது செகண்ட் சார்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ், R12ன்றது ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து செகண்ட் சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ். ஸோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சார்ஜ் டு த செகண்ட் சார்ஜ், அது வந்து ஃப்ரம் செகண்ட் சார்ஜ் டு த ஃபர்ஸ்ட் சார்ஜ். ஸோ கூலும்ஸில் எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் நான் F12 எழுதுறேன். Fm12 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 by R ஸ்கொயர். டைரக்ஷன் ஆஃப் 1-2 வந்து எனக்கு பாருங்கள், 1-2 என்ன டைரக்ஷன் இருக்குது? ஸோ 1-2 வந்து டைரக்ஷன் இருக்குது. ஸோ R21 2ல் வந்து 1க்குள்ள டிஸ்டன்ஸ். ஸோ R21 கேப். ஓகே, ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி F21, ஸோ R21னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 2 to 1. அதான் நான் R21 போட்டிருக்கேன். செகண்ட் சார்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜுக்குள்ள டிஸ்டன்ஸ். ஏன்னா அந்த டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட். F21 பாருங்கள், 1/4πε0 Q1 Q2 by R ஸ்கொயர் R12 கேப். ஸோ ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது? ஃப்ரம் 1 to 2, அதனால் R12. ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷன் ஆக்ட் ஆகுதோ அந்த டிஸ்டன்ஸ் தான் போடணும், அந்த இதுதான் போடணும். ஸோ R12ன்றது ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஃப்ரம் 1 to 2. ஸோ பட் R12வும் R21வும் சேம் தான், சேம் டிஸ்டன்ஸ் தான், பட் டைரக்ஷன் தான் ஆப்போசிட். ஸோ R12 கேப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் R21. அதனால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, R12க்கு பதிலாக மைனஸ் R21 போட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அதாவது F12 வெக்டர் இருக்கு இல்லையா, F12 வெக்டர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு தட் ஆஃப் F21 வெக்டர். ஸோ F12 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F21. ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம். Coulomb's law for electrical force between two charges and Newton's law for gravitational force between two masses. So gravitational law வந்து மாசஸ்க்கு, Coulomb's law வந்து சார்ஜஸ்க்கு. Both have inverse square dependence on the distance between the charges இல்லைனா masses. So inverse square dependence அப்படின்னா 1/r square. ஆல்ரெடி ரெண்டுமே வந்து inversely proportional to the square of the distance. So Coulomb force வந்து பார்த்திங்கன்னா 1/r ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஆர் ஸ்கொயர் தான் இதுவும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கம்பேர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் தீஸ் ஃபோர்ஸஸ் பை டிட்டர்மினிங் த ரேஷியோ ஆஃப் த மேக்னிடியூட் ஃபார் எலக்ட்ரான் ப்ரோட்டான் சிஸ்டம். ஸோ நான் எலக்ட்ரான் ப்ரோட்டான் சிஸ்டமை கன்சிடர் பண்ணி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி கூலும் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுக்கும் அப்புறம் அது ரெண்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சி எந்த ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங், அது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லை கூலும் ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ ரெண்டு ஃபார்முலா நம்மளுக்கு தேவை. ஒன்று வந்து கூலும்ஸ் லாவோட ஃபார்முலா தேவை, இன்னொன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா தேவை. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நம்ம +1லேயே பார்த்துட்டோம். ஸோ நான் வந்து ஒரு ப்ரோட்டான் எலக்ட்ரான் சிஸ்டம் எடுத்துட்டேன். ஸோ ப்ளஸ் சார்ஜ் ப்ளஸ் சி மைனஸ் சி, ப்ரோட்டானோட சார்ஜ் வந்து ப்ளஸ் சி, எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து மைனஸ் சி, டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ ஃப்ரம் கூலும்ஸ் லா F is equal to K into Q1 Q2 by R square. Q1 வந்து E, Q2 வந்து minus E. So minus K E square by R square. Similarly, from Newton's law of gravitation, F is equal to என்ன formula? G, gravitation constant, mass of electron into mass of proton by R square. So the equation 1, இது equation 2. ஓகே, இப்போ FEயோட மேக்னிடியூட் பை FGயோட மேக்னிடியூட். ஸோ கூலும் ஃபோர்ஸ் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறேன் நான். மைனஸ் KE ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை மைனஸ் G
எம்இ எம்பி பை ஆர் ஸ்கொயர். ஏன் மைனஸ் போகிறேன் எஃப்ஜிக்குன்னா அது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ மைனஸ் அடிச்சிட்டேன் பை ஆர் ஸ்கொயர் பை ஜிஎம்இ எம்பி. எப்பவுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால் மைனஸ் போடணும். ஸோ ஃபார்முலா வந்து எஃப்இ பை எஃப்ஜி is equal to ke square gme mp. So substituting the values, k வந்து 9 10 to the power of 9, charge of 1 electron வந்து 1.6 10 to the power of minus 19 coulomb, அது ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. charge of 1 electron வந்து e ஞாபகம் வச்சுக்கோங்க, அது 1.6 10 to the power of minus 19 coulomb. gravitation constant 6.67 10 to the power of minus 11. mass of electron வந்து 9.1 10 to the power of minus 31 அது. இது mass of proton வந்து 1.67 10 to the power of minus 27 kg. ஓகே, இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு FE by FG is equal to 2.4 into 10 to the power of 39 அப்படின்னு வரும் இந்த ரேஷியோ. தட் இஸ் FEங்கிறது இவ்வளோ டைம்ஸ் FG 39 FG. ஓகே, ஸோ FEங்கிறது இது கூட FG கூட இதை மல்டிப்ளை பண்ணால் தான் FE வருது. ஸோ FE இஸ் மச் கிரேட்டர் தேன் FG. கூலும் ஃபோர்ஸ் தான் ரொம்ப அதிகம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், அதில் நம்பர் 1 வந்து கன்சர்வேஷன் ஆஃப் அ சார்ஜ். ஸோ நான் ஒரு கிளாஸ் ராட் எடுத்து சில்க் கிளாத்தில் ரப் பண்ண போகிறேன். ஸோ ரப் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எலக்ட்ரான்ஸ் will be transferred from glass to silk. ஸோ கிளாஸ்லேருந்து சில்க்குக்கு எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ கிளாஸ் ராட், சில்க் கிளாத். ஸோ ரப் பண்ண என்னாச்சு அப்படின்னா, கிளாஸ் ராட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா கிளாஸ் ராட் பாசிட்டிவ் ஆகிடும், சில்க் கிளாத் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகிடும். ஸோ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து சில்க்கு வந்து அவ்வளோ ஈக்குவல் பாசிட்டிவ் சார்ஜ் அங்கே இருக்கும். ஸோ பிஃபோர் ரப்பிங் பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டமில், அதாவது கிளாஸ் ராட் சில்க் அப்படின்றது ஒரு சிஸ்டமாக எடுத்துக்கிறேன், டோட்டல் சார்ஜோட வேல்யூ வந்து 0. ஆஃப்டர் ரப்பிங் பார்த்திங்கன்னா அப்பயும் டோட்டல் சார்ஜ் வந்து 0 தான். ஏன்னா ஆஃப்டர் ரப்பிங்கில் கிளாஸில் எவ்வளோ சார்ஜஸ் பாசிட்டிவ் இருக்கோ அதே அளவு சார்ஜஸ் வந்து சில்கில் இருக்கும். ஸோ அப்போது டோட்டல் சார்ஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, சிஸ்டம் நம்பர் ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் +4 -4னா டோட்டல் சார்ஜ் வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ பிஃபோர் ரப்பிங் எவ்வளோ சார்ஜ் இருந்துச்சோ பிஃபோர் த ப்ராசஸ், ஆஃப்டர் த ப்ராசஸ் இஸ் ஆல்சோ we are having the same charge. ஸோ இதான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஓகே, இதுக்கு எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் அப்படின்னா, நான் சார்ஜஸை க்ரியேட் பண்ணல, அதை டிஸ்ட்ராயும் பண்ணல. ஸோ சார்ஜஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் nor be destroyed, but it can be transferred from one body to the another body. So the total charge of an isolated system remains constant. So இதான் statement for conservation of charges. Second property வந்து quantization of charges. Charge of 1 electron வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒருவேளை ஒரு சிஸ்டம் இருந்து அதில் நான் வந்து n டைம்ஸ் எலக்ட்ரான் போடுறேன். இப்போ வாட் இஸ் த டோட்டல் சார்ஜ்? இப்போ சார்ஜ் ஆஃப் n எலக்ட்ரான் என்னது? அது வந்து n into e.
ஸோ அதை டோட்டல் சார்ஜ் நான் க்யூன்னு வச்சுக்கிறேன். q is equal to NE. இது பேர் தான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். குவான்டைசேஷன் அப்படின்னா டிஸ்க்ரீட்னஸ்னு அர்த்தம். டிஸ்க்ரீட்னஸ்னால் டிஸ்கண்டினியூஸ்னு அர்த்தம். இப்போ எலக்ட்ரான் வந்து ஒரு எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான் அப்படி தான் இருக்குமே தவிர 1.1 எலக்ட்ரான், 1.2 எலக்ட்ரான்ஸ் அப்படிலாம் இருக்காது. ஸோ அப்படின்னா எடுத்தோம்னா அது வந்து கண்டினியூட்டிலாம் அர்த்தம். ஒரு எலக்ட்ரானுக்கு அப்புறம் 2 எலக்ட்ரான்ஸ் தான், 2 எலக்ட்ரான்ஸ்க்கு அப்புறம் 3 எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ அப்போ டிஸ்க்ரீட்னஸ் இருக்குது. அந்த டிஸ்க்ரீட்னஸ் பேர் தான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ ஒரு சிஸ்டமில் இருக்க சார்ஜ் வந்து is the integral multiple of certain minimum amount of charge. Certain minimum amount of charge into the charge of one electron. So இதான் அதோட statement. The total charge of any system is equal to, is always an integral multiple of certain minimum amount of charge. Amount of charge. The minimum amount of charge is the charge of an electron. The basic charge is the charge of an electron. So இப்போ வந்து q is equal to plus or minus NE. So where n is the integers. So it is an integer. ஸோ இதான் வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் வந்து மேக்ரோஸ்கோபிக் லெவலில் நம்ம பார்க்கும்போது குவான்டைசேஷனை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். while dealing with the macroscopic charges, quantization of charge can be ignored. ஸோ மேக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்க்கும்போது குவான்டைசேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் குவான்டைசேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஏன் வந்து இக்னோர் பண்ணலான்னா, பிகாஸ் த சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் very much lesser is very much smaller when compared to that of the large scale changes. So macroscopic level. So இப்போ dielectric constant or relative permittivity. vacuumல force between the two charges வந்து 1/4πε0 q1 q2 by r square. இதே ஒரு மீடியம்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ஜ் நான் வச்சுருந்தேன்னா அப்போ ஃபோர்ஸ் வந்து 1/4πε0 எப்சிலான் ஆக்சுவலாக permittivity of the medium q1 q2 by r square. ஸோ மேலே இருக்குது எப்சிலான் நாட், கீழே இருக்குது எப்சிலான் EPSLON எப்சிலான் EPSLON ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபார்மாக நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா மேலே 1/ε0 மட்டும் இருக்கும், கீழே 1/ε மட்டும் இருக்கும். ஸோ இப்போ வந்து ε/ε0 வரும். ஸோ FV/F medium is equal to ε/ε0 which is nothing but εr. இது பேர் தான் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. εr இல்லைனா கேன்னு கூட சொல்லலாம், is called as dielectric constant or relative permittivity. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஃபோர்ஸ் இன் வேக்யூம் வந்து ε0 டைம்ஸ் ஃபோர்ஸ் இன் மீடியம்
ஸோ ஃபோர்ஸ் இன் மீடியம் கூட ஏதோ மல்டிப்ளை பண்ணால் தான் ஃபோர்ஸ் இன் வேக்யூம் வருது. அப்படின்னா ஃபோர்ஸ் இன் வேக்யூம் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அதே சார்ஜஸ் நீங்கள் வேக்யூமில் வைக்கும்போது ஃபோர்ஸஸ் ஜாஸ்தி இருக்கும் when compared to when you keep the charges in medium. ஸோ ஏன்னா எப்சிலான் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. அதனால் எஃப்வி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் எஃப் மீடியம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, ஃபோர்ஸஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ். ஸோ நான் ஒரு சிஸ்டம் எடுத்துட்டேன். சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 3 சார்ஜஸ் Q1, Q2 and Q3. ஸோ Q2 என்ன பண்ணால் Q1 மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் வந்து டைரெக்ஷனில் இருக்கும். எல்லாமே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். F12. ஸோ டைரெக்ஷன் வந்து R12. சிமிலர்லி இதில் பார்த்தீங்கன்னா Q3 வந்து Q1 மேலே என்ன ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணணும்னா F13 அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து R13. அப்போ இது ரெண்டுக்கு ரிசல்டன்ட் எங்கே இருக்குன்னா இங்கே தான் மிடில் தான் இருக்கும். ஸோ ரிசல்டன்ட் வந்து சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ். ஸோ இது வந்து வெக்டர் சம், வெறும் சம் கிடையாது, வெக்டர் சம். வெக்டர் சம்னால் நம்ம வந்து parallelogram ஆஃப் வெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் டெரிவேஷன்ஸ் வரும்போது. சும்மா நீங்கள் சொல்லும்போது சம் ஆஃப்னே போடலாம், வெக்டர் சம் ஆஃப். ஸோ இதுக்கு பேர் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். அதாவது டோட்டல் ஃபோர்ஸ் வேணால் எல்லா ஃபோர்ஸையும் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஸோ the principle of superposition states that when a number of charges are interacting, the total force on a given charge, okay, is equal to the vector sum of forces exerted on it, is equal to the vector sum of forces exerted on it due to all the other charges. ஸோ ஒரு சார்ஜ் மேலே உள்ள ஃபோர்ஸ் வேணும்னா எல்லா சார்ஜும் அது மேலே என்ன ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுதோ அதை நம்ம ஆட் பண்ணோம். எப்படி ஆட் பண்ணோம்? வெக்டர் சம்மாக ஆட் பண்ணோம். ஸோ கன்சிடர் n பாயிண்ட் சார்ஜஸ் Q1, Q2 dot up to Qn placed in vacuum whose position vectors are position vectors into the distance R1, R2 dot up to Rn. அது Q1 ஓட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் வந்து R1, Q2 ஓட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் வந்து R2, அதே மாதிரி Qn ஓட டிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரம் த ஆரிஜின் வந்து Rn. ஸோ தென் வாட் இஸ் த டோட்டல் ஃபோர்ஸ்? F12 plus F2 F13 plus dot up to F1n. ஸோ இதுதான் வெக்டர் சம். ஓகே, F vector is equal to அப்போ என்ன காமனாக எடுத்துடலாம். F12 ஃபஸ்ட் என்னது 1/4 pi epsilon naught Q1 Q2 by R12 square R12 cap. F21 so F13 4 pi epsilon naught Q1 Q3 by R13 square R13 cap, so on so on. So what is the total force? Therefore F1 vector is equal to F12 vector அதோட வேல்யூ எல்லாத்தையும் 1/4 pi epsilon காமன் எடுத்துனா மிச்சம் ஆகும் Q1 Q2 by R12 square R12 cap plus Q1 Q3 by R13 square R13 cap plus dot plus Q1 Qn by R1n square R1n cap. n கேபிட்டல் n எடுத்துருக்கோம், அதனால் இங்கேயும் n போட்டு கேபிட்டல் n போட்டுக்கோங்க. ஸோ இங்கெல்லாம் ஸ்மால் n இருக்கோ Q1 Qn போடணும் அது கூட. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.